ஹலோ ஹலோ ஹலோ. வாக்குண்டா நல்ல மனமுண்டா அல்மலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது பூ கொண்டு துப்பாதிரி மேனி தும்பிக்கையா உண்பாதோ தும்பிக்கையா உண்பாதோ அமல் சார்பாதோ அந்த மக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை சரியாசனத்தில் வைத்து அரியாசனங்காத்த தாயே பக்தர் உரை தீர்முயன் பால சுப்பிரமணியனே வடிவேல் முருகா திருச்செந்தூர் கடலூரா அமர்ந்திருக்குயன் திருச்செந்தில் ஆண்டவனே வடிவேல் முருகா ஆறுபடை வீடு கொண்ட எனையன் ஆறுமுகவேலன் வருவார் நமக்கு ஒரு காலம் இல்லையே கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரை கொண்டு கடல் என்ற பூவி மீதில் அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி ஐயா கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதே சூழலிலே காற்றென்ற மூவாசை மாறுதே சூழலிலே கட்டுண்டு இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இப்படி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் காடை நின்றோம் ஏனென்றும் கேளாது
இருப்பதும் அழகாகும் அழகாகுமா இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இப்படி இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா ஈசனே சிவகாமி நேசரையடைந்த ஈசனே சிவகாமி நேசரையடைந்த பிள்ளை வாழ் நடராஜரே இல்லையா உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உணவென்ற இறை தேடி அப்படிதான் அந்த அம்மாவுக்கு தான் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் அப்படின்னா என்னம்மா ஓயாத இரவும் பகலும்னு சொன்னா அதாவது உடல் என்ற கும்பி ஆமா கும்பினா என்னதுயா எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் வயிறு எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் வயிறு அவங்க அவங்க கை கலந்து பாருங்க அப்படியா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கரெக்டா 8 ஜான் இருக்கும் அவங்க யாரு சொன்னா உடுக்குக்காரனு கலந்து பார்க்க சொல்ல 2 ஜான் இருக்கு ஏமா ஆமா ஆனா ஆமா உயரத்தை சொல்லுதேன் உயரத்தை ஆமா ஆமா எஞ்சான் உடம்புல ஆமா ஒரு ஜான் அளவு அளவு உயரத்தை பார்த்தோம்னா வயிறு இருக்கும் வயிறு இருக்கும் அந்த வயிற்றை நிறைக்கிறதுக்கு தான் யாரு சௌரி முடி பறந்து போகுது அந்த வயிற்றை நிறைக்கிறதுக்கு தான் ஆமா யாரு நீயும் உழைக்க நானும் உழைக்க நல்லா உழைக்கும் ஐயா கடவுள் வயிறையும் கொடுத்து பசியும் கொடுக்கலன்னு வை அந்த அளந்து பக்கத்தை பத்தியா ஆமா ஆமா கடவுள் வயிறையும் கொடுத்து ஆமா பசியும் கொடுக்கலன்னா நீயும் வந்து வில்லு பிடிக்க மாட்ட நான் இங்க இருக்க மாட்டேன் நான் எங்கேயோ இருப்பேன் தெரியுமா ஆமா வயிறு பதிக்க போய் தானே உழைக்க வேண்டி இருக்கு காத்து வருதுன்னு மைக் வருது ஆமா வயிறு பசிக்க போய் தானே உழைக்க வேண்டி இருக்கு ஆமா ஆகையினால் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் கண்டதே அல்லாமல் ஒரு பலன் அடைந்தோமா கிடையாது கிடையாது சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சதுதான் மிச்சம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உடம்பு ஊதுனதுதான் மிச்சம் சாப்பிட்ட உடனே 4 மணி நேரம் கழிச்சு வயிறு பசிச்சிரும் அதனால் ஆமா அந்த காலத்திலே நடராஜர் பத்துல சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது குமர குருபரனே வெற்றி ஐயா கொண்டறிந்தோன் மால் வருகிறா அமரர் சீரை அறுத்தவாரா ஐயாறு ஜடை வேல் முருகா நான் பேச்சிய மங்கரைகள் வாரே அம்மா பேச்சிய மங்கரைகள் வாரே எனக்கு பெருமாள் முன்னருள்வா ஐயமாய கிருஷ்ணாயன கருள்வா சிவல பேரி சுடலே ஐயா சிறுவனுக்கு அருள் தருவா யாரு முக மங்களத்து ஐயாய் கோட்டு மகராஜா இந்த அடியனுக்கு அருள் தருவா இருக்கங்கூடி அமர்ந்தவரே அன்னைராத்து காரியம்மா அவ இருக்கங்கூடி மாரியம்மா இந்த ஏழைக்கு அருள் புரிவா அவ குலசெய்யர அமர்ந்தவளே அம்மா குலசெய்ய அமர்ந்தவளே குலசை முத்தாரம்மா முன்னருள்வா அங்கிடாமல் நான் உணர்ந்து நான் உணர்ந்து
தடுமாறும் வேளையில் எனக்கு நெஞ்சது உணர்ந்திடாமல் என் நினைவு தடுமாறாமல் என் நெஞ்சிலையோ நாவிலையோ எனக்கு நின்று விளையாடவே அம்மா தாய பரஞ்சோதி அம்மா லோகமாதா அம்மா எனக்கருள வேறுவாம்மா அவ பிரம்ம வீடம் பிறந்தது அந்த பேச்சு அம்மன் கதைகள் வாரே பிரம்மதேவா எனக்கருள்வா அந்த சாத்தான் கூட அருகாடி யார் குடியிருப்பே அந்த பால் கிணத்தில் அமர்ந்து அம்மா பால் கிணத்து இசைக்கு அம்மா அந்த பாலனுக்கு அருள் தருவா இவர்களோடு தென்காசி ரோட்டிலை சீதபற்பனல்லூர் சமத்துவபுரத்திலை அந்த சமத்துவபுரத்திலே அடியலந்த ராமனன்னை சீதாலட்சுமியோடு அடியலங்கும் பகவான் அந்த பார்வதியால் ஆஞ்சநேயால் பெற்ற மகன் அனுமந்தனோடு அட்டகாளி 8 பேரு அதிகாரி மாரியம்மா முப்படாளி முத்தாரி ஞானமூர்த்தி ஈஸ்வரனோடு இலங்கையை ஆண்டு வரக்கூடிய இலங்கா முனீஸ்வரனோடு அந்த முனியேஸ்வரனோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் என் அப்பா முருகேசனாடார் வருவார் நமக்கு ஒரு காலம் வரையிலேயே அதாவது ஆமா அந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் தாயான பேச்சி அம்மா எங்கே பிறந்து உனக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த இடத்துல மலையடி வாரத்துல நேர்ந்து நிலைய வாங்கி இருக்கக்கூடிய கதையை சூப்பர் நாமல் வில்லிசையாக பாட இருக்கின்றோம் படிக்க இருக்கின்றோம். அதனால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் நீங்கள் மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிக்க வேண்டும். ஆமா என்று அப்படி கைலையான கைலாசத்தில் காரணி பொங்கையிலே முடிவோடு முடிகொழுங்கும் களஞ்சியம் பொன்னூதீரும் ஆணி பொங்கையிலே யாரெல்லாம் ஆண்டவன் பகவானோ அந்த அம்மையுமை பார்வதியோ சிவனாரோடு சிவசக்தி சிறப்புடனே ஆண்டுவாரான் பொண்ணு வள்ளி கையிலே பகவானும் பார்வதியோ அவர் பாங்குடனே ஆண்டுவாரான் ஈஸ்வரியும் அவர் இருந்தரசு புரிந்துவாரான் 30 நல்ல முனிவர்களும் தேவர்களோ வாயு நல்ல பகவானோடு நல்ல பகவானோடு பச்சம்மாரோ லட்சுமியோ தேவனோடு அந்த அசுரர் அவர் முனிவரோடு அந்த ஆதிவல்லி கைலாசத்தையே அங்க ஆண்டுவார சிவபெருமான்
ஆதிவள்ளி கைலங்கிரி பர்வதத்திலே யார் ஆண்டு வருகிறார்? யார் ஐயா ஆண்டு வருகிறார்? ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமாக உடையவளும் உமையவளுமாக ஆதிவள்ளி கைலங்கிரி பர்வதத்திலே ஆண்டவன் பகவான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவகண்டு உசுப்பிராணிகளை படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று பகவான் அம்மை பார்வதியாரிடத்துல சொல்லுகின்றார். அம்மா பார்வதி இந்த உலகத்துல மனுக்களை படைத்தா மட்டும் போதுமா? போதாது. படியளக்க வேண்டும் அல்லவா? படியளக்கணும். ஆகையினால் உன்னுடைய கைகளாலே தினையரிசியை எடுத்துக்கொண்டு வா. படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டும். ஆண்டவன் பகவான் சொன்னவுடனே பார்வதியால் சரி என்று சம்மதித்து படைத்து விட்ட மனுக்களுக்கு படியளக்க வருகின்றார். எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? பகவான் படியளக்கிறதுக்கு பார்வதி தினையரிசி எடுக்க வாரா. ஆமா. எப்படி எடுக்க வருகின்றார்? வேற கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசலிலே வந்து பார்வதியாருடைய அரண்மனையிலே வந்து அப்படியே தினையரிசியை அள்ளி கொண்டு வருகின்றார். எப்படி கொண்டு வருகின்றார்? மன்ன நல்ல பெட்டியிலே